வேளச்சேரி மேம்பாலம் நீண்ட நாட்களாக மக்கள் எதிர்பார்ப்பில் இருக்கின்ற வேளச்சேரி மேம்பாலம் புழல் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகள் அனைத்தையும் 1267 கோடி மதிப்பீட்டில் 10 பணிகளுக்கு அடிக்கல் நட்டுமாறு முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்று தொடங்கி வைக்கப்பட்ட பல்வேறு திட்டப்பணிகளை குறித்த குறும்படத்தை தற்போது காணலாம் சார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் நுங்கம்பாக்கம் காதர் நவாஸ்கான் சாலையில் நடைபாதை வளாகம், சூளைமேடு விருகம்பாக்கம் கால்வாயின் குறுக்கே புதிய பாலம், பேருந்து நிலையங்கள், புதிய பள்ளி கட்டடங்கள், மகளிர் உடற்பயிற்சி கூடங்கள், குளங்கள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள் உள்ளிட்ட ரூபாய் 86.04 கோடி மதிப்பிலான 63 விமுற்ற திட்டப் பணிகள் சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் செம்மஞ்சேரி, நீலாங்கரை மற்றும் வடசரவாக்கத்தில் குடிநீர் வழங்கல் திட்டம் ரூபாய் 74.74 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் வழங்கல் தொடர்பான 3 புதிய முடிவுற்ற திட்டப் பணிகள், வில்லிவாக்கத்தில் 5 MLD மற்றும் சோழிங்கநல்லூரில் 36 MLD கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ரூபாய் 590.56 கோடி மதிப்பீட்டில் கழிவுநீர் அகற்றல் தொடர்பான 19 முடிவுற்ற திட்டப் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் மாநகராட்சிகள், நகராட்சிகளில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள், தர்மபுரி ரெட்டியள்ளி பகுதியில் தனியார் பங்களிப்புடன் புதிய பேருந்து நிலையம் அமைத்தல் உள்ளிட்ட புதிய பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், அறிவுசார் மையங்கள் என ரூபாய் 237.04